Good morning students, have a nice day. This video for second level Bratmik. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுமே பாணிங்கிற எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். செகண்ட் லெவலில் முதல்ல இருக்க 3 எஸ்ஸேவை படித்தாவே போதும், கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு எஸ்ஸே வரும். இப்போ நம்ம செகண்ட் எஸ்ஸே தூதுமே பாணி படிக்கலாம். தூதுமேன் பாணி, தூது பால், பாணி தண்ணி, தூதுமே பாணி, பாலில் தண்ணி இருக்குது அப்படிங்கிறாங்க. கஹானிக்கா சாராஞ்ச், உட்கருத்து, இந்த கதையுடைய உட்கருத்து அதுதான் நமக்கு எஸ்ஸே. ஏக் வியாபாரி தா, ஒரு வியாபாரி இருந்தான். வியாபாரி वो दूध का व्यापार करता था. வியாபார் அப்படின்னா வியாபாரம், வியாபாரினா வியாபாரம் செய்பவர். அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? दूध का व्यापार करता था, பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். वो दूध में आधा पानी मिलाकर बेचता था. बेचना அப்படின்னா விற்பனை. ஆதா பானி அப்படின்னா பாதி தண்ணி. அப்போது 1/2 லிட்டர் பால்னா 1/2 லிட்டர் தண்ணி. இந்த மாதிரி மிலாக்கர் கலந்து பேச்தாத்தா. ஓ தூதுமே ஆதா பானி மிலாக்கர் பேச்தாத்தா, பாதி தண்ணி கலந்து விற்றுக்கிட்டு இருந்தான். एक दिन वह एक बड़ी रकम लेकर गाय खरीदने बाजार गया. ஒரு நாள் एक दिन वह बड़ी रकम, ரக்கம்னா அமௌண்ட், மணி, நிறைய காசு எடுத்துக்கிட்டு காய் खरीदने அப்படின்னா வாங்குதல், பசு வாங்குறதுக்காக பாசார் கயா, மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ராஸ்தே மேன், வழியில் உஸ்னே ஏக் தாலாப் தேக்கா பார்த்தான். ஏக் தாலாப், ஒரு குளத்தை பார்த்தான். வழியில் ஒரு குளத்தை பார்க்குறான். உஸ்னே தாலாப் மே நஹாக்கர் थोड़ी देर आराम करना चाहा. चाहा मतलब விரும்பினான். ஆராம் கர்னா சாஹா, ஓய்வெடுக்க விரும்பினான். எப்படி அவங்க ஓய்வெடுக்க விரும்புகிறாங்கன்னா, அந்த குளத்தை பார்த்ததும் நஹாக்கர் குளித்து விட்டு, தோடி தேர் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விரும்பினான். உஸ்னே தாலாப் மே நஹாக்கர் தோடி தேர் ஆராம் கர்னா சாஹா, அவன் குளத்தில் குளித்துவிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விரும்பினான். वह रुपये की थैली को नीचे रखकर तालाब में नहाने उतरा. थैली அப்படின்னா பையே, ருப்பியே கி தலி அப்படின்னா பணப்பையை, நீச்சே ரக்கர் கீழே வைத்துவிட்டு, தாலாப் மேன் குளத்தில், நஹானே உத்ரா குளிப்பதற்கு இறங்கினான். உத்ரா அப்படின்னா இறங்கினான். தாலாப் கே கினாரே ஏக் பேடு தா. கினாரே ஓரம், தாலாப் கே கினாரே அப்படின்னா குளக்கரை ஓரத்தில் ஒரு மரம் இருந்தது. ஏக் பேடு தா. உஸ்பர் அதன் மீது ஏக் பந்தர் ரஹதா தா. பந்தர் குரங்கு, ஒரு குரங்கு வசித்து வந்தது. வஹ் பந்தர் அந்த குரங்கு, தைலி கோ பைய, கானே கி சீஸ் சமஜ்கர் ஊப்பர் லேகியா. கானே கி சீஸ் அப்படின்னா சாப்பிடக்கூடிய பொருள்னு நினச்சிக்கிட்டு, சமஜ்கர் அது என்ன நினச்சிக்கிச்சு, இது வந்து சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊப்பர் லேகையா மேலே கொண்டு போயிடுச்சு, மரத்து மேலே. இசே தேக்கர் வியாபாரி டர்கயா, இதை பார்த்த வியாபாரி டர்கயா பயந்து விட்டான். உஸ்னே பந்தர்கோ அவன் குரங்கை, டராயா அவர் தம்காயா பயமுறுத்தினான், அவர் தம்காயா மிரட்டினான். லேக்கின் ஆனால் பந்தர்னே இஸ்கி கோயி பர்வாக நஹிக்கி, அதை கண்டுக்கவே இல்லை. அது கோயி பர்வாக நஹிக்கி. உஸ்னே ருப்பியே கி தேலிக்கு கோலா, கோலா திறந்தது. எது திறந்துச்சு? ருப்பியே கி தேலிக்கு பையை திறக்குது. ஏக் ருப்பியா பானி में डाला, பையை திறந்து பார்க்குது, காசு இருக்குது. உடனே அந்த காசை என்ன பண்ணுது, மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு ஏக் ருப்பியா பானி में डाला, 1 ரூபாயை எடுத்து குளத்தில் போடுது. ஃபிர் ஏக் ருப்பியா ஜமீன் பர் டாலா, இன்னொரு ரூபாவை எடுத்து தரையில் போடுது. இஸ் பிரகார் இந்த விதமாக பந்தர்னே குரங்கு தேலி के आधे रुपयों को पानी में डाला और आधे रुपयों को ज़मीन पर डाला. இந்த மாதிரி பாதி காசை தண்ணியிலையும் பாதி காசை நிலத்துலேயும் போடுது, ஜமீனில் போடுது. व्यापारी ने ज़मीन पर पड़े रुपयों को ले लिया எடுத்துக்கொண்டான். என்ன, ஜமீன் பர் படே रुपये, தரையில் கடந்த காசை எடுத்துக்கிட்டான். உஸ்கோ மாலும் ஹுவாஹக்கி, அவனுக்கு புரிஞ்சிருச்சு, அவன் தெரிஞ்சுக்கிட்டான். பந்தர்னே குரங்கு பானிக்கே பைசே பானிமே டால் தியா, தண்ணியில் வந்த காசை தண்ணியில் போட்டுருச்சு. அவர் தூதுக்கே பைசே, பால் காசை ஜமீனில் போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாதி தண்ணி பாதி வந்து பால் தானா. இந்த பால் விற்ற காசை தரையில் போட்டுருச்சு, தண்ணி கலந்த காசை தண்ணியில் போட்டுருச்சு.
அப்படின்னு யார் நினச்சிக்கிறாங்க? வியாபாரி நினச்சிக்கிறாங்க. நான் வந்து தண்ணி வந்து பாலில் கலந்து விற்றுட்டேன், அதனால தான் இந்த குரங்கு எனக்கு இப்படி பண்ணிடுச்சு. வியாபாரினே மன்ஹீமன் சொச்சா மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். பந்தர்னே சஹி நியாய் கியா ஹை, பந்தர் சரியான நியாயம் சொல்லிவிட்டது. சீக் கற்றுக்கொள். இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, பாப் கி கமாயி கபி நஹி பச்தி. பாப் கி கமாயினா பாவம் செய்து சம்பாதிக்கிற காசு கபி நஹி பச்தி எப்பொழுதுமே நிலைக்காது. இன்னொரு நம்ம ஃபுல்லாக படித்து பார்த்துடலாம். कहानी का सारांश, एक व्यापारी था, वह दूध का व्यापार करता था। वह दूध में आधा पानी मिलाकर बेचता था। एक दिन वह बड़ी रकम लेकर गाय खरीदने बाजार गया। रास्ते में उसने एक तालाब देखा। उसने तालाब में नहाकर थोड़ी देर आराम करना चाहा। वह रुपये की थैली को नीचे रखकर तालाब में नहाने उतरा। तालाब के किनारे एक पेड़ था, उस पर एक बंदर रहता था। वह बंदर थैली को खाने की चीज़ समझकर ऊपर ले गया। इसे देखकर व्यापारी डर गया। उसने बंदर को डराया और धमकाया, लेकिन बंदर ने इसकी कोई परवाह नहीं की। उसने रुपये की थैली को खोला, 1 रुपये पानी में डाला, फिर 1 रुपये ज़मीन पर डाला। इस प्रकार बंदर ने थैली के आधे रुपये को पानी में डाला और आधे रुपये को ज़मीन पर डाला। व्यापारी ने ज़मीन पर पड़े रुपयों को ले लिया। उसको मालूम हुआ कि बंदर ने पानी के पैसे पानी में डाल दिया और दूध के पैसे ज़मीन पर। व्यापारी ने मन ही मन सोचा, बंदर ने सही न्याय किया है। सीख, पाप की कमाई कभी नहीं बचती। धन्यवाद।